கொடுப்போம், சீடராக வாழ்ந்து காட்டுவோம். இந்நாளிலே ஆனந்தம் பொங்கிட, அதிசயங்கள் நடந்திட, ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்தம் பொங்கிட, அதிசயங்கள் நடந்திட, ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, தை 1ஆம் நாள் அற்புதமாக அன்னையின் பேராலயத்தில் நாம் கூடி ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலே இருபெரும் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். குறிப்பாக வேத சாட்சியாக நம் தமிழகத்தைச் சேர்ந்த தேவசகாயம் என்பவரை இந்த நாளிலே நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அதிகார வர்க்கத்தால் மிகவும் துன்பப்பட்டு அந்த துன்பங்களுக்கு மத்தியில் இறை நம்பிக்கையில் ஆழப்பட்டு உயிரை துறந்தவர் தேவசகாயம். இப்படி கிறிஸ்துவுக்காக உயிரை துறந்து சாட்சி பகர்ந்திருக்கிறார். இந்த நிலையில் இவருடைய குறிப்பாக இவர் கொண்டிருந்த நம்பிக்கையும் அந்த பாடுகளில் இவர் பட்ட பாடுகளில் கொண்டிருந்த தைரியமும் நாமும் கொண்டு வாழ வேண்டும் என்று இந்த நாளிலே இந்த புனிதரின் பரிந்துரையை நாடி ஜெபிப்போம். அதே வேளையில் இன்று தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்து நன்றி சொல்லுகின்ற ஒரு அற்புதமான விழா இந்த பொங்கல் விழா. கடவுளுக்கு, இயற்கைக்கு, உயிரினங்களுக்கு, படை கருவிகளுக்கு, இப்படி மனிதர்களுக்கு சேர்ந்து நன்றி சொல்லி இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு தமிழனுக்கும் நாம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த விவசாயம் செழிக்கவும் அதே நேரத்தில் தித்திக்கும் பொங்கலை கொண்டாடி மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குவது போல ஒவ்வொருடைய குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி, சந்தோஷம், மன நிறைவாக எல்லாருடைய குடும்பங்களில் இருக்கும்படியாக புனித தேவசகாயத்தின் பரிந்துரையை நாடியும் ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையை நாடியும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த சிந்தனைகளோடு இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, மறை சாட்சியாகும் அளவுக்கு தேவ சகாயம் என்னும் அடியாரை ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவராக விளங்கச் செய்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் நாங்கள் உண்மையான நம்பிக்கையை பணிவுடன் ஏற்று துணிவுடன் அதனை அறிக்கையிட எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு துய்யாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவாக்குகிறது தகுதியே. எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, வரவிருக்கும் உலகு பற்றி பேசுகிறோம். கடவுள் அதனை வானதூதரின் அதிகாரத்திற்கு பணிய செய்யவில்லை. இதற்கு சான்றாக மறைநூலில் ஒரு இடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதுவே: மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆயினும் நீர் அவர்களை வானதூதரை விட சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையும் அவருக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றுக்கு மேலாக அவர்களை நியமித்தீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். அனைத்தையும் மனிதருக்கு அடிபணிய செய்தர் என்பதால் எதையும் பணியாதிருக்க விட்டுவிடவில்லை எனலாம். எனினும் அனைத்தும் மனிதருக்கு இன்னும் அடிபணிய காணோம். நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்த்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவாக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்கிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. உமது பெயரை என் சகோதர சகோதரிகளுக்கு அறிவிப்பேன், சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று கூறியுள்ளார் அன்றோ. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 8 பதிலுரை பாடல் பல்லவி. உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. உமது மாட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்துள்ளது. மனிதரை நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்.
உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். ஆயினும் அவர்கள் கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். Alleluia, 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 Alleluia. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எங்களுக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாயிருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறம் எங்கும் பரவியது.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அதிகாரம் அன்பு பணிக்காகவே. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து கொள்ள அவனிடம் அதிகாரத்தை கொடுங்கள். அதிகாரத்தை கொடுக்கின்ற பொழுது ஒரு மனிதனை பற்றி, அவருடைய குணத்தை பற்றி மிகவும் விரைவாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு முறை ஒரு பிச்சை எடுப்பவர், யாசகர், வீடு வீடாக யாசகம் எடுத்துக்கிட்டு வரார், பிச்சை எடுத்துகிட்டு வராரு. அப்படி எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டுக்கு போனோடனே அந்த வீட்டுக்குள் ஒரு மருமகள் இருக்கிறார். அந்த மருமகள் வெளியில் வந்து என்ன வேணும்னு கேட்கின்ற பொழுது, ஏதாவது இருந்தால் கொடுங்க அம்மா அப்படி கேட்கின்ற பொழுது அந்த மருமகள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறார். உடனே இந்த யாசகர் வெளியிலே வந்துடுறாரு. வந்துட்டு போய் கொண்டு இருக்கிற பொழுது திடீர்னு மாமியார் அங்கேருந்து வர்றாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டு போகிறாங்களே, பிச்சை எடுக்கிறவர் போகிறாருன்னு சொல்லி உடனே அந்த யாசகரை கூப்பிட்டு, எங்கேப்பா வந்த, என்ன எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு கேட்கிற பொழுது, அதான் தாயி, வீட்டுக்கு போனால் உங்கள் மருமக ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி அந்த யாசகர் சொல்லுகிறார். அப்படியா சொன்னா, ஒன்றும் இல்லைன்னா சொன்னா. உடனே அவரை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போகிறார். யார் மாமியார் அழைச்சிட்டு வீட்டுக்கு போகிறார். ஒரு யாசகர் ரொம்ப நினைக்கிறார், சரி மருமக தான் கொடுக்கல, மாமியார் நிறைய கொடுக்க போகுது, சந்தோஷமாக போகிறார். வீட்டுக்குள்ளே போனோடனே, இந்த வீட்டில் எனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது, யாருக்கும் அதிகாரம் இல்லை, அதனால் உனக்கு நான் இல்லை போ அப்படின்னு சொல்லி அந்த யாசகரை இந்த மாமியார் சொல்லி வெளியே அனுப்புகிறார். யாருக்கும் எந்த அதிகாரம் இல்லை, எனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது, அதனால் உனக்கு பிச்சை இல்லை போ அப்படின்னு சொல்லி அந்த யாசகரை திரும்பி அனுப்பிவிடுகிறார். இன்னைக்கு அதிகாரம், எல்லாருமே அதிகாரத்துக்கு ஆசைப்படுவோம், அதிகமாக ஆசைப்படுவோம். இப்போ உள்ளாட்சி தேர்தல் வந்தால் எவ்வளவு பிரிவினைகளை நாம் பார்க்கலாம். இது திரு அவையிலும் அதிகாரத்தை விரும்புபவர்கள் இருக்கிறார்கள், நாட்டில் அதிகமாக அதிகாரத்தை விரும்புபவர்கள் இருக்கிறார்கள், சமுதாயத்திலும் அதிகாரத்தை விரும்புபவர்கள் இருக்கிறார்கள், குடும்பத்திலும் அதிகாரத்தை செலுத்துவதற்கு மாமன், மாமியார், மருமகள், மாமனார் எல்லாரும் அதிகாரத்தை செலுத்தணும்னு ஆசைப்படுவோம். இப்படி எல்லோருமே அதிகாரத்தை மேற்கொள்ளுகிறோம், அதிகாரத்தை பெறுவதற்கு ஆசைப்படுகிறோம். அந்த அதிகாரம் எதற்காக என்று நாம் எப்பொழுதுமே யோசித்தது உண்டா? அதிகாரம் எதற்கு? நல்லா வாழ்வதற்கு, அன்பு செய்வதற்கு, அரவணைப்பதற்கு. நாளும் காசு பணம் வருகிற பொழுது, அதிகாரம் வருகிற பொழுது அதை வைத்து எந்த அளவுக்கு உன்னால் உறவுகளை சந்தித்துக் கொள்ள முடியுமோ, உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள முடியுமோ, அதுதான் உண்மையான அதிகாரம். அதிகாரத்தை வச்சு பணம் சம்பாரிச்சுன்னா அந்த பணம் உன்னை கடைசி வரையில் காந்து பண்ணாது. எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகாரத்தை பெறுகிறதோ அந்த அதிகாரத்தை வைத்து நீ முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்கிறாயா, அன்பு செய்கிறாயா, பிறர் வாழ்வுக்கு ஊக்கம் கொடுக்கிறாயா, அதுதான் உண்மையான அதிகாரம். இன்றைய நற்செய்தியிலே நாம் படிக்க கேட்டோம், இவருக்கு எங்கிருந்து இந்த அதிகாரம் வந்தது, யார் கொடுத்தது இந்த அதிகாரம் என்று அந்த மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், அந்த கூட்டம் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். இப்படி சாத்தானுக்கே இவர் ஆர்டர் போடுறாரே, இவர் யார், இவருக்கு இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்ற கேள்வியை தொடுக்கிறார்கள். அப்படி தொடுக்கின்ற பொழுது நாம் விவிலிய பின்னணியிலே பார்க்கலாம். குறிப்பாக ஒவ்வொரு யூத குலத்தில் அதிகாரம் என்பது 3 வழிகளில் வர வேண்டும். ஒன்று, பதவியின் வழியாக வரணும். பதவி என்று பார்க்கிற பொழுது தலைமை குரு மிகவும் அதிகாரம் படைத்தவர், வசதி படைத்தவர். அதே நேரத்தில் வழியாக வருகின்ற தலைமை குருக்கள் மிகவும் வலிமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்படி தலைமை குருவிலையும் ஆண்டவர் இயேசு இல்லை. ரெண்டாவது பார்க்கிற பொழுது குடும்ப பாரம்பரியம் அல்லது பரம்பரை வழியாக அந்த அதிகாரம் வர வேண்டும். அதாவது லேவியர் குலத்தில்தான் குருக்கள் தோன்றுவார்கள், அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அந்த வழியிலையும் ஆண்டவர் இயேசுவுக்கு இல்லை. மூன்றாவதாக பார்க்கிற பொழுது சட்டத்தை ஆழ்ந்து படிப்பவர்களாக இருக்க வேண்டும். மறைநூல் அறிஞர்கள் சட்டத்தை ஆழ்ந்து படித்தவர்களாக இருந்ததனால் அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்தது. ஆக இந்த 3 வழியிலுமே பதவியின் வழியாகவும் இல்லை, குடும்ப பாரம்பரியத்தின் வழியாகவும் இல்லை, சட்டத்தை ஆழ்ந்து படிக்கின்ற பொழுது படித்த அந்த லிஸ்ட்லையும் ஆண்டவர்கள். அப்போ எப்படி இந்த 3லையுமே
அதிகாரம் பெறாத மனிதர், இவருக்கு எப்படி இந்த ஆண்டவர் இயேசுக்கு இந்த அதிகாரம் வந்தது என்ற கேள்வியை அவர்கள் கேட்கிற பொழுது, ஆனால் ஆண்டவர் இயேசு தந்தையின் உறவால், தந்தையோடு இருந்த உறவால் தான் எனக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு மறைமுகமாகவும் நேர்முகமாகவுமே சொல்லுகிறார். அதனால தான் நாம் படிக்க கேட்டோம். மார்க் நற்செய்தியிலே நாம் படிக்கலாம். 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் 28வது வசனத்தில், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறீர், இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் தந்தது யார் என்று கேட்கிற பொழுது ஆண்டவர் இயேசு அற்புதமாக சொல்கிறார். திருமுழுக்கு யோவான் அவர் ஞானஸ்நானம் கொடுத்தார், அந்த அதிகாரம் எங்கிருந்து வந்ததுக்கு என்ற கேள்வியை கேட்டு அவர்களால் பதில் சொல்ல முடியலை. அப்போ நான் உங்களுக்கு சொல்லலை என்று சொல்லுகிறார். ஆனால் மீண்டும் ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தியில் 7ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், நான் அளிக்கும் போதனை என்னுடையது அன்று, அது என்னை அனுப்பியவருடையதே என்று அற்புதமாக சொல்கிறார். அப்போ தந்தையின் உறவால், தந்தையால் தான் இந்த அதிகாரம் எனக்கு வந்தது. ஆக இந்த அதிகாரத்தை வைத்து அவர் எந்த ஒரு துளி கூட அதை அவர் தவறாக பயன்படுத்தவில்லை. மாறாக கிடைத்த அதிகாரத்தை அன்பு பணிக்காகவே பயன்படுத்தினார். நோய் நொடிகளை குணமாக்க பயன்படுத்தினார், பேய்களை விரட்ட பயன்படுத்தினார். இப்படி இரக்கத்தை காண்பிக்க எல்லா நிலையிலும் இவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். இப்படி பெற்ற அதிகாரத்தை எந்த அளவுக்கு அன்று அந்த மக்களுக்காக அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி அவருடைய வாழ்வில் மேம்பட செய்கின்றார். பிரியமான சகோதர சகோதரி, இப்படி ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்ற அதிகாரம், அது தாயாக, தந்தையாக, பிள்ளையாக, அது அரசாங்க அதிகாரியாக, தனிப்பட்ட விதத்தில் நீ தனியார் துறையில் வேலை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்ற அதிகாரத்தை வைத்து பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக நீ வாழ வேண்டும். பொறுப்புள்ள மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதாவது உறவுகளை ஆழப்படுத்த வேண்டும். இதற்குத்தான் அதிகாரம். அதனால தான் சொல்லுவோம், அதிகாரம் என்பது ஆட்டி படைப்பதற்கல்ல, மாறாக அன்பு செய்வதற்கே. அதிகாரம் என்பது வாட்டி வதைப்பதல்ல, மாறாக வாஞ்சையோடு இருப்பதற்கே. போட்டி போடுவதற்கல்ல, மாறாக பரிவோடு சேவை செய்வதற்கே. திட்டி தீர்ப்பதல்ல, பழி வாங்குவதல்ல, மாறாக இரக்கப்படுவது, தியாகத்தை மேற்கொள்வதுதான் அதிகாரம் என்பதை ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இதே பின்னணியிலே இன்றைய புனிதரை நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக அதிகார வர்க்கத்தால் எவ்வளவு துன்பப்பட்டிருக்கிறார், பயங்கரமான கஷ்டப்பட்டிருக்காரு. நிறைய பேர் அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்திருப்பீர்கள், டிவியில் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை அந்த இடத்திற்கு சென்று ஆரல் வாய்மொழிக்கு சென்று பார்த்திருப்பீர்கள். அவருடைய கல்லறைக்கு சென்று நீங்கள் எல்லாருமே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்திருப்பீர்கள். குறிப்பாக தேவசகாயம் பிள்ளை என்று நாம் சொல்லுகிற பொழுது 1712ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி பிறந்த இவர் திருவிதாங்கூர், அப்பொழுது இல்லை சமஸ்தானம், திருவிதாங்கூரில் நட்டாளம் என்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறக்கின்றார். பிறந்த இவர் இளம் வயதிலேயே நல்லா படிச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த மார்த்தாண்டவர்மா அந்த அரண்மனையிலே நல்ல பொறுப்புகளை வைக்கின்றார். இப்படி நாடளவில் சிறப்பாக பணி செய்து கொண்டு இருக்கிற பொழுது குடும்ப கஷ்டம் வருகிறது. மாடெல்லாம் அவர் வீட்டில் உள்ள ஆடு மாடெல்லாம் சாகுது. நிறைய சோதனைகள் வருகிறது. இப்படி சோதனைகள் வருகிற பொழுது ரொம்பவும் வருத்தத்தோடு இருக்கிறார். அந்த நிலையில் தான் டச்சு படைத்தலைவராக இருந்த பெனடிகுஸ் தே டிலானாய் என்பவரை சந்திக்கிறார். அவரோடு நட்பு கொள்கிறார், நண்பராகிறார். அவரை சந்திக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் சோகமாக இருக்கிறீர்கள் என்று அவர் தேவசகாயத்தை பார்த்து கேட்கிற பொழுது இப்போது போல கஷ்டமாக இருக்கின்றது எல்லாவற்றையும் சொல்லுகிறார். சொன்ன பிற்பாடு யோபுவை பற்றி, அதாவது அந்த டச்சு படைத்தலைவர் யோபுவை பற்றி அதிகமாக தேவசாயத்திற்கு சொன்ன பிற்பாடு இதையெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டு மனமாற்றம் பெறுகிறார், கிறிஸ்தவராகிறார். அதுக்கு முன்னாடி அவர் நீலகண்ட பிள்ளை என்ற இயற்பெயரோடு இருந்தவர் ஞானஸ்தானம் பெற்ற ஒருபாடு தேவசகாயம் என்ற பெயரை பெறுகிறார். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக விவிலியத்தை பற்றி தெரிந்து கொள்கிறார், இயேசுவை பற்றி தெரிந்து கொள்கிறார், முழுவதுமாக நம்புகிறார். இப்படி நம்பி அவருக்கு இனி பல்வேறு துன்பங்கள், சோதனைகள் வருகின்றன. உயர் மட்டத்தில் உள்ள உயர்குலத்தைச் சேர்ந்தவர்கள் இவருக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இருந்தாலும் எதையுமே அவர் எல்லா துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டார். துன்பத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவர் கிறிஸ்துவை மறுதளிக்கவில்லை, அவருடைய தாய் மதத்துக்கு செல்லவில்லை. கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவத்திற்கு அவர் ஒரு ஆணிவராக அற்புதமாக நம்பிக்கையோடு வாழ்ந்தவர். அது இவர் அடிக்கடி சொல்வார், கடவுள் முன் அனைவரும் சமம் என்று சொல்லுவார். அது நிறைய உயர்குலத்தில் உள்ளவர்களுக்கு பிடிக்கலை. கடவுள் எப்படி அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடாது என்று அவரை வற்புறுத்தி நீ தாய் மதத்துக்கு திரும்ப வா என்று சொல்லுகிற பொழுது அவர் வரவே இல்லை. கடைசியாக மன்னர் மார்த்தாண்டவர்மாவிடம் இதை முறையிடுகிறார்கள். முறையிடுகின்ற பொழுது அவரும்
அழைப்பு கொடுக்கிறார், தாய்மதத்துக்கு வந்துவிடு என்று. ஆனால் அவர் மறுக்கின்றார். மறுத்த ஒருபாடு, நீ அரசன் கட்டளையை மறுக்கின்றாயா என்று அவரை கொல்வதற்கு ஆணையிடுகிறார். அவரை கொல்லுகின்ற பொழுது எழுத்து செல்லுகிறார்கள். எரும மாட்டில் உட்கார வச்சு இப்படி தலைகீழாக, அதாவது முன்பக்கம் இல்லாமல் பின்பக்கம் உட்கார வச்சு எருக்கஞ்செடி மாலையை போட்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அவரை அழைத்து கொள்கிறார். அப்படி அழைத்து கொண்டு போகிறார்கள். அழைத்து கொண்டு போய் ஆரல் வாய்மொழி காற்றாடி மலையிலே அங்கே அவரை சுட்டு கொள்கிறாள். சுடுகின்ற பொழுது கூட துப்பாக்கி சுட மறுக்குது. அப்போ திரும்ப அந்த துப்பாக்கி கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த துப்பாக்கியில் ஒரு ஆசீர்வாதம் போட்ட ஒரு பாடு திரும்ப சுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த துப்பாக்கி சுட்ட ஒரு பாடு அவர் இறக்கின்றார். இப்படி பல்வேறு துன்பங்களுக்கு ஆளான அவர் கிறிஸ்துவை மறுதலிக்காமல் நிறைவாக கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுத்து சான்று பகர்ந்தவர் புனித தேவசகாயம். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புனிதர், அமுதும் தமிழ்நாட்டில் பிறந்த ஒருவர். 2022ஆம் ஆண்டு 15 மேயிலே இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இப்படி அதிகார வர்க்கத்தால் பாதிக்கப்பட்ட இவர் எந்த அளவுக்கு தன்னம் கிடைத்த, அதாவது வாழ்வை அற்புதமாக இயேசுவுக்காக வாழ்ந்தார் என்பது இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் அறிந்த ஒன்று. இப்படி நாமும் அதிகாரத்தை பெறுகிறோம். எப்படி வாழ வேண்டும் என்று இந்த தேவசகாயம் பிள்ளை நமக்கும் கற்றுத்தருகிறார். இந்த பின்னணியிலே இந்த நாளிலே நாம் அற்புதமான பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். எல்லாருக்குமே அறிந்த ஒன்று. பொங்கல் விழா என்றாலே நன்றியின் விழா என்று நாம் அழைக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லக்கூடிய நாள். ஒவ்வொரு பச்சை தமிழனும் தமிழத்தையும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய விழா இந்த பொங்கல் விழா. அப்படி இதோடு சேர்ந்து எல்லோருமே கொண்டாடுகிறார்கள். அதே நேரத்தில் தமிழருக்கு இது ஒரு பெருமை மிக்க விழா. இதில் எந்த ஒரு சமயமும் சாதியும் இல்லாத விழா இந்த பொங்கல் விழா. அதனால தான் 4 வகையாக 4 நாட்கள் பொங்கலாக பிரித்து கொண்டாடுகிறான். போகி பொங்கல். போகி பொங்கல் என்று சொல்லுகிற பொழுது எல்லோருமே அறிந்த ஒன்று. வெளியார்ந்த இந்த செயல்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறான். வீடு வாசல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ண ஒருபாடு அதுக்கப்புறம் அவனுடைய மனதையும் சுத்தப்படுத்த வேண்டும். உள்ளுக்குள் இருக்கிற போட்டி பொறாமைகள் எல்லாவற்றையும் களைந்து சுத்தப்படுத்தி தூய்மையான உள்ளத்தோடு அவன் மறுநாள் இன்று தைப்பொங்கலாகி முதல் நாள் இந்த பொங்கலை அவன் சிறப்பாக அவன் நிலத்தில் கிடைத்த அந்த விளைச்சலை வைத்து பொங்கல் கொண்டாடி மகிழ்கின்றான். போகி எல்லாத்தையும் எல்லா தீமைகளையும் போக்கி தைப்பொங்கலாகி இன்று அவன் மகிழ்ச்சியோடு குறிப்பாக இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லுகிறான். இந்த 2வது நாளில் இன்று இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லுகின்ற விழா இந்த பொங்கல் விழா. 3வதாக மாட்டுப் பொங்கல். குறிப்பாக தூய உள்ளத்தோடு இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லுகின்ற அவன் உழைக்கின்ற அவனுக்கு உறுதுணையாக இருக்கின்ற கருவிகள், அதாவது விலங்குகள் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்கிறான். அதான் மாட்டுப்பொங்கல் என்று 3வது நாள் கொண்டாடுகிறாள். மாடு என்றால் செல்வம். அவனுக்கு அந்த காலத்தில் எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. மாடு தான் அவனுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கின்றது. அப்படி வாழ்வாதாரத்தை கொடுக்கின்ற அந்த மாட்டிற்கெல்லாம் விழா எடுத்து மாட்டுப்பொங்கலாக கொண்டாடுகிறான். 4வதாக காணும் பொங்கல் என்று கொண்டாடுகிற பொழுது கடவுளுக்கு இயற்கைக்கு அவன் படைத்த படைப்புகளுக்கு விலங்குகளுக்கு நன்றி சொல்லி கடைசியாக எல்லா மனிதர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். அதுதான் காணும் பொங்கல். ஒவ்வொருவரையும் சந்தித்து உறவை ஆழப்படுத்த வேண்டும், பரஸ்பர அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பகிர்ந்து கொள்ளக்கூடியது தான் இந்த காணும் பொங்கல். இப்படி ஒவ்வொரு தமிழன் சேர்ந்து கொண்டாடக்கூடிய இந்த 4 நாட்களிலும் அற்புதமான விழா, நன்றியின் விழா. எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லி குறிப்பாக விவசாயிகளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கலாம், நிறைய பேர் விவசாயிகள் இல்லை, ஆனால் நமக்கு அதிகமான இதுக்கு டச் இல்லையே நம்ம நினைக்கக்கூடாது. ஆனால் ஐயன் வள்ளுவன் அற்புதமாக சொல்வார். அவருடைய குரலை சொல்வார். 1032வது குரலில் சொல்றார், உழுவோர் உலகத்தாருக்கு ஆணிவி தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்று சொல்வார். அதாவது உழவு தொழிலை செய்ய முடியாமல் பிற தொழிலை செய்வோர் எல்லாரையும் உழவர்களே தாங்குகிறார்கள். உழவர்களே தாங்கக்கூடியவர்களாக ஆணிவேராக இருக்கின்றார்கள். மற்ற தொழில் செயல் எல்லாருக்கும் இந்த உழவர்கள் ஆணிவேராக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நாளில் அந்த விவசாயிகளை நாம் போற்றுவோம், விவசாயத்தையும் போற்றுவோம். இப்படி எல்லாவற்றிற்கும் நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்வதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குவோம். இன்றைய காலகட்டத்தில் கிடைக்கின்ற அதிகாரத்தை வைத்து நல்ல உறவுகளை சம்பாதித்துக் கொள்வோம். பணம் கிடைக்கும், ஆனால் அது நிரந்தரம் அல்ல. மாறாக பணம் கிடைத்தாலும் அதிகாரம் கிடைத்தாலும் உன் குடும்பத்தில் தாய் தந்தைக்குரிய அந்த அதிகாரம் கிடைத்தாலும் பிள்ளைகளுக்குரிய அதிகாரம் கிடைத்தாலும் அந்த அதிகாரத்தை வைத்து 4 மனித மக்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், அன்பை பரஸ்பரமாக்குங்கள். அதைத்தான் தேவசகாயம் பிள்ளை தன்னுடைய மறை சாட்சியத்தால் ஆண்டவருக்கு சான்று பகர்ந்து அதிகார வர்க்கத்துக்கு கீழ்ப்படியாமல்
அதிகாரத்தை தூக்கி எறிந்துவிட்டு அன்பு பணிக்காக ஆண்டவர் இயேசுவுக்காக சான்று பகர்ந்தால் அதுபோல நாமும் அந்த அதிகாரத்தை வைத்து அன்பு பணிக்காக பயன்படுத்தி வாழ்ந்து நல் வாழ்க்கை வாழ தொடர்ந்து இந்த அன்னையின் பரிந்துரையை நாடி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமீன். எல்லாம் தருகின்றே தந்தாய் என்னையும் தருகின்றே எல்லாம் தருகின்றே தந்தாய் என்னையும் தருகின்றே இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவே உமக்கு காணித்தே இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவே உமக்கு காணித்தே உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றே என்னோடு இணைத்தே தருகின்றே எல்லாம் தருகின்றே தந்தாய் என்னையும் தருகின்றே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித தேவ சகாயம் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித தேவ சகாயம் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமாறும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லந்தை சிறங்கோந்து செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த வெண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுள்ள இடையிலாத முது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 ஆண்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ள உன்னதங்களிலே
ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே மட ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். தரம நன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டினவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் டி சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், அவருடைய இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம்: உலகில் இருக்கிற உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தொருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு ஆண்டவர் கொடுத்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். தோ இறைவனின் செம்மறி, தோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தோளும் இரத்தம் என்னை காத்து நிலைப்படுத்தும். எழும்பும் புதிய வெள்ளம் பெருகுதே, பங்கு பெறவே பகிரும் உள்ளம் நிறையுதே. பொங்கி எழும்பும் புதிய வெள்ளம் பெருகுதே, பங்கு பெறவே பகிரும் உள்ளம் நிறையுதே. வரும் வாழ்வு கண்டே, புது பார்வை கொண்டே, வரும் வாழ்வு கண்டே, புது பார்வை கொண்டே, தந்தை நன்பில் கொள்ளும் உறவில் மகிழவே. பொங்கி எழும்பும் புதிய வெள்ளம் பெருகுதே, பங்கு பெறவே பகிரும் உள்ளம் நிறையுதே. பொங்கி எழும்பும் புதிய வெள்ளம் பெருகுதே, பங்கு பெறவே பகிரும் உள்ளம் நிறையுதே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறை சாட்சியரான தேவ சகாயம் என்னும் புனிதருக்கு எந்த மனவலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகளிலும் வெற்றியும் தந்ததோ, அதே மனவலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால் கரப்பாளகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல
இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய நையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of His dear mother, Our Lady of Elangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில்